So good evening students. Today we'll see the current affairs analysis dated from July 1st, 2022. First news related to the nature-based solution. Nature-based solution. So this word was coined by IUCN. So இதோட purpose என்ன அப்படின்னா, so actually India there is a forum conducted for this purpose. So IUCN ஓட nature-based solution அப்படின்னா என்ன அப்படின்னா, so action to protect the biodiversity, nature protect பண்றதுக்கு, plus sustainability. So without damage you have to conserve, and then to protect the biodiversity, ecosystem. So ecosystem protect பண்றதுனால, so ecosystem depend பண்ணிருக்கக்கூடிய human beings, that is local community people, so who are in the scheduled tribal people, so other category people who are dependent on the forest ecosystems for their livelihood, they can be saved. அது மட்டும் இல்லை, இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால climate change கண்ட்ரோல் ஆகும். ஸோ to protect and restore the wetlands etc. So ecosystem எல்லாமே restore பண்ணுறது, sustainable using the ecosystem, that is biodiversity. So it will control the climate change. Climate change in the sense heat control பண்ணும், pollutions control பண்ணும், air pollutions etc. So flooding stop பண்ணும். So wetlands restore பண்ணுறதுல flooding stop ஆகும். இதை டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய local communities ஓட lives will be safeguarded. So that's about the nature based solution. So mainly green infrastructure. Urbanல nature based solution எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அர்பனில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து if they are creating a green roof, so it will not like increase பண்ண heat அப்சர்வ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணாது. அது மாதிரி ரூஃபிங்ஸ் வந்து சிமெண்டில் இல்லைன்னா வேறு இதில் பண்ணுறாங்க அப்படின்னா, so industrial pollutions will be very high. But green based solution போயாச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி பொல்யூஷன் will be reduced. அது மாதிரி பெயிண்டாக இருக்கணும், எல்லாமே நேச்சர் பேஸ்டாக இருக்கணும். நேச்சர் பேஸ்டாக நம்ம லீவ் பண்ணும்போது இட் வில் ரெடியூஸ் தி ஹார்ம்ஃபுல், இல்லைனா எஃபெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றது தான் இதோட சொல்யூஷன்ஸ். So that's all about this news. You people have to study only what is nature based solution. The conference happened, அல்ல இந்தியாவோட இன்ஸ்டியூட் வந்து அந்த ஃபோரம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ், லோக்கல் அடாப்ஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னா த லோக்கல் பீப்புள் ஹவு தே ஆர் சர்வைவிங் வித் த கிளைமேட் சேஞ்ச் எக்ஸெட்ரா. வேர்ல்டே வந்து இன்னைக்கு பயோடைவர்சிட்டி லாஸ்னால பாதிக்கப்படும்போது லோக்கல் கம்யூனிட்டி எப்படி சர்வைவ் ஆகிறாங்க அதை பொறுத்தும் ஹேவ் டு சேவ். ஸோ முதல்ல நேச்சரை வச்சு நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுற, அந்த நேச்சரை வந்து யூஸ் பண்ணுற சஸ்டைனபிள் யூஸிங். ஸோ இட் வில் ஹெல்ப் தி லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் அஸ் வெல் அஸ் நம்மவும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா who are not dependent, that is urban people who are utilizing infrastructures எல்லாமே உருவாக்கணும் அப்படின்னா it will reduce the climate change effect அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். So that is enough for your preparations. The next news related to RBI ஓட financial stability report. So yearly twice இந்த report release பண்ணுவாங்க. It's not that much important. The report is not important, but you have to know what are the like dimensions given in this report. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்போர்ட் வைஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ஆஸ் யூஷுவல் இட் வாஸ் ரிலீஸ்ட் பை RBI yearly twice the year. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹவ் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் NPA, தட் இஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது. லைக் பிஃபோர் இட் வாஸ் 7.4%, நியர்லி 7.4% லாஸ்ட் இயர் வென் 2021. நவ் இட் ரெடியூஸ் டு 5.9%. இட்ஸ் ஹெல்பிங். ஸோ என்பிஏனா என்ன அப்படின்றது lot of people know that, so I will explain. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், ஸோ வரா கடன்கள் அப்படின்னு பேர், லோன் கட்டாமல் இருக்குது. ஸோ if a person is not paying an loan 31 டேல இருந்து 30 the first day of the EMI மந்த்ல இருந்து அவர் பே பண்ணல அப்படின்னா that will be called as SMA1, special mention account 0, and then 31ல இருந்து 60 days he is not paying, then SMA1, and then 61ல இருந்து 90 days if he is not paying, that is SMA2. So in the special mention account 2ல இருந்து if he is not paying 91க்கு பிறகும் அவர் பே பண்ணல அப்படின்னா that account will be called as non performing assets.
then the account will be taken as 1 year. In the date la irundhu 1 year if he is not paying, it's a stressed category. So then doubtful, substandard category. This is substandard. When it is the like people are paying the loan, then that asset is called a standard asset. When they are not paying after the NPA, then it is called a substandard. So abdina standard kedayadu, so it's a substandard which won't come. Then adutha 1 year it is doubtful category, varadukana doubts, and then more than 1 year again, the third year it will be called as loss. So write off பண்ணுவாங்க the loan. So you have seen a lot of times the Vijay Mallya loans was write off na bank oda balance sheet la irundhu adha edupanga. So economic related படிச்சவங்க மட்டும் இத படிச்சா போதும், மத்தவங்க just know about the NPA. Apart from that we will study in the economics class. Then next related important report la என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா asset quality. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, asset quality வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. That is NPA வராக்கடனோட லெவல் வந்து 7.4%. இட்ஸ் ஈக்குவலன்ட் டு மோர் தேன் 6 lakh crore. இப்போ அது ரெடியூஸ் ஆயிருக்கு. அது காரணம் வி கிரியேட்டட் ஸ்ட்ரெஸ் லைக் கவர்மெண்டோட பேட் பேங்க். தட்ஸ் த ரீசன். ஸோ தே கிரியேட்டட் அ பேட் பேங்க், கவர்மெண்ட், NARCL. ஸோ அது கொஞ்சம் படிச்சுக்கணும். தெரிஞ்சவங்க மட்டும் இதை பார்த்தா போதும், மற்றவங்க நோ நீட் டு ஸ்டடி. திஸ் இஸ் enough ஃபார் தி layman people who are started the preparations. Then stock market la there is an enrollment of 3.4 times of new people. A demat account create பண்றது. So அதே வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. So it's a positive sign அப்படின்னு. So people on the investment in the stock market increased. அப்புறம் financial technology, we are using Paytm, PhonePe, that is fintechs. So இதோட யூஸும் வந்து அதிகமாக இருக்கு. That is financial inclusion அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்றது. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் the transaction is like 15 million ல இருந்து billions, 15 billion ல இருந்து 60 billion. Now it rise to 150 billion dollars. So it's very high. அப்புறம் கிரிப்டோகரன்சியோட டேஞ்சரை சொல்லியிருக்காங்க. How the market is misused for the cryptocurrency. It's a danger அப்படின்றது ரிப்போர்ட்ல சொல்லுது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிக்க வேண்டியது NPA. And then those who know about the bad bank, you can study the bad bank. Otherwise, skip this. And the demat account, those who studied capital market, they can study demat and the financial tech பத்தி படிச்சுக்கோங்க. That is enough. It will increase the என்ன சொல்றது, பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்து அதிகப்படுத்தும், சேவிங்ஸ் அதிகப்படுத்துறதுனால it will increase the infrastructure in the country. ஸோ உங்களோட பணம் வந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்காது, உங்கள் வீட்டில் இருக்காது. ஸோ இட் வில் பி இன் த பேங்கிங் செக்டார். ஸோ கவர்மெண்ட் கேன் யூட்டிலைஸ் த மணி ஃபார் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். That's about the financial inclusion. Then third news related to road safety. A reason Lancet or a report. Lancet, the report related to health related on the report release பண்ணுவாங்க. So இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் ரோட் ஆக்சிடென்ட்ஸ்னால டெத் வந்து ரொம்ப அதிகம். அதில் 20,000க்கு மேலே லைவ்ஸ் வந்து we can save if we step into infrastructural drawbacks எல்லாம் நம்ம மாற்றணும். சேஃப்டி அவேர்னஸ், சேஃப்டி சிச்சுவேஷன், சேஃப்டி சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா we can stop the death. கிட்டத்தட்ட 20,000 பேரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற இந்த ரிப்போர்ட் சொல்லுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஓட ரிப்போர்ட் லாஸ்ட் இயர் இட் கேம். இனி இந்த வருஷத்துக்கானது வரும். அதோட 2021க்கான ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, லாட் ஆஃப் நியர்லி 1,31,714 people dead during 2020. இதில் மெயின்லி ஸ்பீடிங் கேட்டகரி வருது. ஸ்பீடிங், ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் யூ ஹாவ் டு நோ த கிளாஸ். சீட் பெல்ட் யூஸ் பண்ணாமல், ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஹெல்மெட் அண்ட் சீட் பெல்ட். அப்புறம் ரோடை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல், டிராஃபிக் ரூல்ஸ் மேனேஜ் பண்ணாமல் டெத் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறது we can take measures. சீட் பெல்ட்டை உருவாக்குறதுல, லைக் யூஸ் பண்ணுறதுல அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற, ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுல. த மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஸ்பீடிங்னால இறந்து போனவங்க ஆக்சிடென்ட்ஸ் வந்து 69.3% who died. தென் ஹெல்மெட் மட்டுமே 30. ஸோ this details can be used for your essay
as well as mains டாப்பிக்கில் தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி ப்ரிலிம்ஸ் இட் வில் நாட் ஹெல்ப். அப்புறம் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 11.5. ஸோ திஸ் டேட்டா அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. while writing essay, if you adding some statistics, it will help you to score more marks. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் காசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான காசு, the reason for the road accidents, infrastructure bottlenecks, that is we know potholes நிறைய இருக்கும் நம்ம ரோடுகளில். தேவையில்லாத இடங்களில் இது பேரிகேட்ஸ் வச்சுருப்பாங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. லைக் டிராஃபிக் சிக்னல்ஸ் அது வந்து பழுதடைஞ்சிருக்கும். நெக்லிஜென்ஸ் அண்ட் ரிஸ்க். அப்புறம் பீப்புள்ஸும் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க தே ஓன் யூஸ் சீட் பெல்ட்ஸ், ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணாமல் போகிறது. அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஓவர்லோடிங், ட்ரக்ஸ் எல்லாம் ஓவர்லோட், பிரிட்ஜ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ரீசன். லேக் ஆஃப் அவேர்னஸ், இட்ஸ் ஆல்சோ ரீசன். ஸோ இதெல்லாமே வந்து தடுக்கப்படணும் அப்படின்றதான் இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இது காஸ்ட் பேஸில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான காஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் இம்பேக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்கல் இம்பேக்ட்ஸ், சோஷியல் இம்பேக்ட்ஸ். எக்கனாமிக்கல் இம்பேக்ட்ஸ் எடுத்துன்னா 3.1% ஆஃப் த கண்ட்ரிஸ் ஜிடிபி இஸ் வேஸ்டட் ஃபார் தி ஆக்சிடென்ட்ஸ்னால சேதமடைகிறது. அதனால் வரக்கூடிய உயிரிழப்புகள், அதோட ப்ரொடக்ஷனை கால்குலேட் பண்ணும்போது இட்ஸ் 3% நியர்லி. அண்ட் தென் சொசைட்டி டிப்ளீஷன், சொசைட்டி காசை எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியோ. இப்போது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஆக்சிடென்ட்ஸில் மாட்டுறாரு அப்படின்றப்போ, இஃப் இஸ் இன்ஜுவர்ட் ஆர் டைட், கிட்டத்தட்ட 7 months அந்த ஃபேமிலி சர்வைவ் ஆகும் அப்படின்னு சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சப்போஸ் ஃபேமிலியோட ஹெட் வந்து இறந்து போயிட்டாரு, இல்லைனா இன்ஜுரியில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த லைக் இஃப் இட் இஸ் அ புவர் ஃபேமிலி வித்தவுட் எனி சேவிங்ஸ், தே வில் கோ இன் தி பாவர்ட்டி, அகெயின் தே வில் பி இன் தி பாவர்ட்டி. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் சொசைட்டி ஆங்கிளில். தென் டிப்ளீஷன் ஆஃப் த 7 months இன்கம், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட லிவ்லிஹுட் ரொம்ப பாதிக்கப்படும் இஃப் வி சர்வைவ்ட் ஆல்சோ. சரியா? அப்புறம் வல்னரபிள் ரோட் யூசர்ஸ் லைக் ஓல்டு பீப்புள், அப்புறம் மூட்டை தூக்குறவங்க, இந்த மாதிரியான லைக் புவர் பீப்புள், பெக்கிங் பீப்புள், லைக் தே ஆர் நாட் அவேர் அபவுட் தி ரோட் சேஃப்டி, இதை பற்றி தெரியாமல் கிராஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப வல்னரபிளாக இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்படி வல்னரபிள் செக்ஷன்ஸ் சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரும். ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இன் த சென்ஸ் உமன்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் மோர் கம்பேரிங் டு தி மேல். ஸோ மேல் ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட இன்ஜுரிஸ் வர்றதை விட ஃபீமேல் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஃபீமேல் வந்து பாதிக்கப்பட்ட அந்த ஹோல் ஃபேமிலி வில் கோ இன் டு த பாவர்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இஃப் த ஃபேமிலி இஸ் அ புவர் ஃபேமிலி, இந்த ஹவுஸ் ஹோல்டு இன்கம்மை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த லேடி வந்து பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அது சொல்லப்படும். 50% உமன்ஸ் ஆர் சிவியர்லி அஃபெக்டட். அது மாதிரி போஸ்ட் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு 40% மேலே பாதிக்கப்பட்டவங்க, 100%ல 40% மேலே அவங்க முன்னாடி பார்த்த ஒர்க்கை பார்க்குறதில்ல, தே ஆர் கோயிங் ஃபார் அனதர் ஜாப்ஸ். இதெல்லாமே ரிப்போர்ட் எடுத்துக்கும். அப்புறம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேயே நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபினான்ஷியலி இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங், த ஹெல்மெட், சீட் பெல்ட்டுக்கு எல்லாமே லைக் ஃபைன் போடுறது. அதுக்கு ஈச்சலான், நிறைய கரப்ஷன்ஸ் இருக்கிறது ஒரு ரீசன். ஸோ ஈச்சலான் பயன்படுத்தி ஸ்பாட்லேயே ஃபைன் போடுறது. அப்புறம் டெல்லியில், சண்டிகரில் யூ ஹேவிங் த கேமரா ஸ்பீடு, இந்த ரேடார் கன் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீடாக வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணி ஃபைன் போடுறதுக்கு. அந்த மாதிரி ஸ்பீட் கேமராஸ், ரேடார் கன்ஸ் கேன் பி யூஸ்ட். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திங்கன்னா, பேரிகேட்ஸ் வந்து ப்ராப்பராக வைக்கிறது, சிக்னல்ஸ் வந்து ரவுண்ட் அபவுட்ஸ் கரெக்டாக வைக்கிறது, சும்மா கிராஸ் ஆகாமல். அப்புறம் பிரிட்ஜு, தேவையான இடங்களில் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பீப்புள் கிராசிங்ஸை, பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அப்நார்மல் கிராசிங்ஸை தடுக்கிற, இர்ரெகுலர் கிராசிங்ஸை தடுக்கிறதுக்காக. அப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோயிங் த ரூல்ஸ், சீட் பெல்ட், அப்புறம் லிக்வர் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுறதுக்கான அவேர்னஸ் அண்ட் தென் ஃபைன்ஸ் போடுறது அதுக்கு. அப்புறம் வெஹிக்கிள் ஸ்டாண்டர்ட், ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பாரத் NCAP, த நெக்ஸ்ட் இயர் தே ஆர் கோயிங் டு லான்ச் பாரத் NCAP. அப்படின்னா நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். புதுசாக வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே இனிமேல் வந்து ஸ்டார் ரேட்டிங்கில் வர இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங், 1லேருந்து 5 ஸ்டார் வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது வரும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கார் 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சிடென்ட்ஸ் வந்தாலும் இட் வில் சேஃப் கார்டு யூ பீப்புள். அதான் அதோட அர்த்தம். அப்படின்னா பாடி, அந்த இது ஏர் பேக் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்.
பீப்புளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றது தான் நார்மல் ஆக்சிடென்ட்ஸில். ஸோ அப்நார்மல் ஆக்சிடென்ட்ஸ் எனிதிங் கேன் ஹேப்பன். ஆல்டோ இந்த மாதிரியான சின்ன சின்ன காரோட வருகை இனிமேல் ஸ்டாப் ஆகும். 800 ஆல்டோ இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ஸ் எல்லாம் இனிமேல் வர்றது ஸ்டாப் ஆகும். ஏன்னா அந்த குவாலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அது பாஸ் ஆகாது. அப்படியா இருந்தாலும் ஒன்றுக்கு கீழே தான் ஸ்டாரே கிடைக்கும். ஏன்னா லைட் ஆக்சிடென்ட் ஆனாலே இட் வில் பிரேக். சரியா? அந்த மாதிரி எக்கனாமிக்கல் கார்ஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆகும் இனிமேல். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் அந்த காரை யூஸ் பண்ணுறதுக்கான நார்மல் ஃபேமிலி பீப்புள் அஃபோர்டபுள் டு பர்ச்சேஸ் 3 lakh 4 lakhக்கான கார் தான் அவங்களால வாங்க முடியும் அப்படின்னா இனிமேல் அந்த கார் கிடைக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ், ஆல்சோ நெகட்டிவும் இருக்குது. சரியா? ஸோ பாரத் NCAP ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது கரண்ட் அஃபேர்ஸில் தனியாக கவரும் பண்ணியிருந்தேன். அப்புறம் பீப்புள்ஸ் அவேர்னஸ். இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பீப்புள் எப்படி ஆக்ட் பண்ணணும் உடனே, அதில் நிறைய இடத்துல நியூஸ் அமேரியன் ஆக்ட் இஸ் ஆல்சோ தேர். அப்படின்னா கோல்டன் ஹவரில் கொண்டு போய் சேர்க்குறவங்க டெல்லி கவர்மெண்ட் வந்து யாராச்சும் பாதிக்கப்பட்டு கோல்டன் ஹவரில் அவங்க உயிரை காப்பாற்றுறவங்க. அந்த கோல்டன் ஹவர் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளாடி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறது. அப்படி பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு சேர்க்குறது டெல்லி கவர்மெண்ட் 5,000லேருந்து 20,000 அந்த மாதிரியெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க, ரிவார்ட்ஸ். அது ஊக்கப்படுத்தப்படலாம். அப்புறம் டிராஃபிக் போலீஸ் அப்புறம் ஒர்க்கர்ஸுக்கு எல்லாமே ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுக்குறது, ஹவு டு மேனேஜ். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ். இனி இன்டர்நேஷ்னல் லெவலில் வி சைன்ட் அ டிக்ளரேஷன் தட் இஸ் கால்ட் அஸ், இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து மெயின்ஸ் டாபிக், அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லி தான் ஆகணும். பிரேசிலியா டிக்ளரேஷன் வி சைன்ட் இன் 2015. இதோட டார்கெட் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3.6. அதோட டார்கெட் வந்து ஆக்சிடென்ட்ஸை வந்து கம்மி பண்ணுற, இன்ஜுரிஸ் பை தி ஆக்சிடென்ட்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030க்குள்ளாடி வி நீட் டு 50% இப்போ இருக்கிற ஆக்சிடென்ட் லெவலை வந்து கம்மி பண்ணணும். இப்போ இருக்கிறத விட 50% வி ஹேவ் டு ஸ்டாப். ஸோ அதுக்கு இந்தியாவும் இதில் சிக்னேட்டரியாக இருக்குது இந்த டிக்ளரேஷனில். ஸோ வி ஹாவ் டு டேக் மெஷர்ஸ் டு ரெடியூஸ் தி ஆக்சிடென்ட். இன்றைக்கி இருக்கிற 1,31,714 ஆனுவலாக வந்து பாதியாக குறைக்கணும் அப்படின்னா இட்ஸ் நியர்லி 70 அந்த மாதிரி கொண்டு வர்றது. நல்லிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ படித்த எல்லாமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஆல் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் வி ஹேவிங் அனதர் ப்ரோக்ராம் தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் ரோட் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் தான் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். இந்தியா லெவலில் வி ஹேவிங் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட், கவர்மெண்டோட எஃபோர்ட்ஸ் எக்ஸெட்ரா, தட் இஸ் எனாஃப். அப்புறம் லோடுகள் அதிகமாக எவ்வளோ கொண்டு போகணும் அப்படின்றதுக்கும் தனித்தனி ஆக்ட்ஸ் இருக்குது, நோ நீட் டு ஸ்டடி. மோட்டர் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படிங்க, பிரேசிலியா டிக்ளரேஷன், அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம், அது மட்டும் போதும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். The next news related to NSA, National Security Advisor, that is Ajit Doval, conducted a meeting with the Maritime Multi-Agency Center. So we will discuss in detail. So it's important for both mains and prelims. Security paper is important. So 26/11, there is an attack happened in 2008 in Mumbai, terror attack. So first time கடல் வழியா தீவிரவாதிகள் இந்தியாவை அட்டாக் பண்ணது அப்போ தான். ஸோ அதுக்கு பிறகு தான் வி கிரியேட்டட், தட் இஸ் இந்தியன் நேவி ஆல்ரெடி இருக்கு டு ப்ரொடெக்ட் தி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். வி கிரியேட்டட் இந்தியன் கோஸ்ட் கார்டு கிரியேட் பண்ணோம். அண்ட் வி கிரியேட்டட் மெரைன் போலீஸ். வி ஹேவிங் UN clause, that is United Nations Convention Laws of Sea. அது அடிப்படையில் லேண்ட், இந்த கடலோட அளவு வந்து பிரிக்கப்படுது, that is 12 nautical miles. Yeah, from the land, mainland, it is called as territorial waters. அதுக்கு பிறகு அங்கிருந்து 25 nautical miles is contiguous zone. அதுக்கு பிறகு 200 nautical miles it is called as exclusive economic zone. இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை சீஸ்னு பேர். இதில் யார் வேணால் எடுத்துக்கலாம், எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிக்கலாம், ட்ராவலும் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இதை சேஃப்கார்ட் பண்ணுறதா வி ஹேவிங் திஸ் இதுக்கு வெளியில் ஹை சீயை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இங்கே தீவிரவாதிகளோ இல்லை வெளிநாட்டு எதிரிகளோட கப்பல்களோ நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறது, மானிட்டரிங் பண்ணுறதுக்காக வி ஹேவிங் இந்தியன் நேவி. இந்தியன் கோஸ்ட் கார்டோட வேலை இந்த இவ்வளோ ஏரியாவுமே மானிட்டர் பண்ணுறது. தட் இஸ் 12 nautical milesலேருந்து 200 nautical miles. ஸோ ஆல் த பார்ட்ஸ். சரியா? இந்தியன் மெரைன் போலீஸோட வேலை, யூ கேன் சி மெரினா பீச் எல்லாம் போனீங்கன்னா இந்த போலீசிங் பண்ணுவாங்க, கோஸ்டல் ஏரியாவில் எல்லாம் போலீஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை வந்து இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது, 12 nautical miles.
இதில் இவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் கிடையாது, கண்டிப்பாக இருக்காது. கோஸ்ட் கார்டுக்கும் நேவிக்கும் பிரச்சனை இருக்கும். மெரைன் போலீஸ் வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் இருப்பாங்க, கோஸ்ட் கார்டும் நேவியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல். யூ கேன் see on the movies also there are a lot of conflict when the people are escaping. ஸோ அது இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும் நேவிக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ப்ளஸ் மெரைன் போலீஸ் வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், தே டோன்ட் ஹேவ் த கான்டாக்ட். அவங்க கோஆப்ரேட்டும் பண்ண மாட்டாங்க. தீவிரவாதிகள் எஸ்கேவில் ஏதாவது லைக் illicit ட்ரக் டிராஃபிக்கிங் இருந்தால் கூட அது தடுக்கிறது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ there are a lot of effort ப்ராப்ளம்ஸ். அதை மானிட்டரிங் பண்ணுறதுக்காகவும் இந்த கேப்பை லைக் பைண்டிங் பண்ணுறதுக்காகவும் we created that is multi agency center, that is maritime multi agency center. ஸோ அதான் இப்போது 2022 we appointed a person called as அசோக் குமார். அவர் தான் அதுக்கு ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித் தோவல் he is the security advisor, national security advisor. ஸோ அவர் வந்து இந்த மீட்டிங் நடத்தியிருக்கார், இந்த கோஆர்டினேட்டிங் மீட்டிங். ஸோ this is going to be implemented. அவர் வந்து தலைமை ஏற்றுட்டாரு. ஸோ he will work, that's all. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ரிலேட்டட் டு. அப்புறம் இது ஏன் நம்ம பண்ணணும், வை இப்படி எஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் அ செக்யூரிட்டி இஷ்யூஸ். கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் 7516 கிலோமீட்டருக்கான கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் தேர், 7516. ஸோ இதை ப்ரொடெக்ட் இன்க்ளூடிங் அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன். அப்புறம் சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரொடெக்ஷன். சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய ட்ரேட், இது வழியாக தான் மற்ற நாடுகளுக்கு போகும், நமக்கும் வருது. தட் இஸ் சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது சைனா போன்ற நாடுகள் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கும் நம்ம சேஃப்கார்டு, ஹை சீலே நம்மளோட சேஃப்கார்டு இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கோஆர்டினேஷன் இஸ் மஸ்ட் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as நேவி வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். இந்தியன் கோஸ்ட் கார்டு கூட கோஆப்ரேஷன் இருக்கணும், மெரைன் போலீஸ் கூட கோஆப்ரேஷன். அப்புறம் செக்யூரிட்டி, பைரசி இஷ்யூஸ் இருக்குது. நம்ம கப்பல்கள் இங்கே போகிறதுக்கு வி ஹேவிங் சேஃப் கார்டு ஆல்சோ. ஸோ இதுக்கு எல்லாமே கோஆர்டினேஷன் இஸ் மஸ்ட். அப்புறம் வி ஹேவிங் இந்தியன் ஓஷனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள், மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், there is a சாகர் இனிஷியேட்டிவ். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. சாகர், செக்யூரிட்டி growth ஃபார் ஆல், சாகர். ஸோ இதன் அடிப்படையில் வி ஆர் த ஃபர்ஸ்ட் டு ரெஸ்பாண்ட். அந்த அவங்க கண்ட்ரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சரி, டிசாஸ்டர் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, கிளைமேட்டிக்கல் லைக் சுனாமி இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்தாலும் சரி, வி ஆர் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ரெஸ்பாண்ட் டு தி இந்தியன் ஓஷன் ரீஜன். அதுதான் செக்யூரிட்டி growth ஃபார் ஆல். அண்ட் தென் செக்யூரிட்டி ரிலேட்டடாகவும் வி ஆர் டூயிங் சம் ரேடார் செயின் கனெக்ஷன்ஸ். அது சைனாவுக்கு ரொம்ப கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடியது. அதனால தான் ஸ்ரீலங்காவில் சைனா இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் இஸ் ரைசிங் ஐப்ரோஸ், அவர்ஸ் ஐப்ரோஸ். அதுக்கான ரீசன் சைனாவோட ப்ரெசன்ஸ் அதிகமாச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் அவர் செக்யூரிட்டி. ஸோ ஹியர் அது மாதிரி மொரிஷியஸில் சைனாவுக்கும் அதனால தான் நமக்கு கூட கான்ஃப்ளிக்ட் இருக்குது இந்த ஏரியாஸில். இந்தியன் ஓஷன் ஏரியாவில் சைனாவை டாமினேட் பண்ணுறதை நம்ம விரும்பலை, நம்ம மட்டும் இல்லை, யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸும் விரும்பலை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஹேவ் டு பி ஸ்டடிட் அக்கார்டிங் டு தி இன்டர்நேஷ்னல் லைக் பாயிண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இது செக்யூரிட்டி ஆங்கிள் நான் சொன்னது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். Then UAE India relationship. So recently our Prime Minister visited UAE. 1972 we started relationship with UAE. 1972 தான் UAE ஓட embassy office constructed in India. 73 first time our embassy also in Middle East countries உருவாக்கப்பட்டுச்சு. And then ambassadors for the friendly relationship was engaged between the both countries. So 1972 it started. And then Prime Minister நம்ம current Prime Ministerக்கும் UAEக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது. 2019 they provided the highest civilian award, சயீத் அவார்டு. அப்படி ஆர்டர் ஆஃப் சயீதுன்னு பேர். நம்ம இந்தியாவில் பாரத் ரத்னா இருக்கிற மாதிரி அது நம்மளோட Prime Minister கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் அ கெஸ்டர், சாஃப்ட் பவர் டிப்ளமசி. அது மட்டும் இல்லை, ட்ரேட் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா UAE கூட ரிலேஷன்ஷிப், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ட்ரேட் $72 billion ட்ரேட் நடக்குது. அதில் இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட். அப்புறம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு UAE, அமெரிக்கா ஃபர்ஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து UAE தான். அதனால் இந்தியாவுக்கு UAE ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
So 72 billion, and then India is the third largest trade partner with the UAE. அப்புறம் டெஸ்டினேஷன் அவங்களுக்கு சொன்னேன். அப்புறம் கல்ச்சர் ரிலேஷன்ஷிப்பில் இந்தியன் சினிமாஸ், அப்புறம் இந்தியாவோட பீப்புள் கிட்டத்தட்ட 34 மில்லியன் பீப்புள் ஆர் லிவிங். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட 40% ஆஃப் பாப்புலேஷன் நம்ம தான். சாரி 3.4, 3.5, 34% of the population is ours. 3.5 million population. ஸோ அது ரொம்ப அதிகம், 35 lakhs பக்கத்தில். அப்புறம் 2002 we signed SEPA agreement, that is 2022 we signed, February sign பண்ணோம் UAE கூட free trade agreement. The name is called as SEPA, Comprehensive Economic Partnership Agreement. ஸோ ட்ரேட் வந்து பேரியர்லெஸ் ட்ரேட், வித்தவுட் லெஸ் டேரிஃபில் ட்ரேட் பண்ணுறதுக்காக வி சைன்ட். கிட்டத்தட்ட 8 மாதத்தில் இதை பேசி முடித்தோம் இந்த அக்ரிமெண்ட். ஸோ இட்ஸ் அ வெரி ஷார்ட்டஸ்ட் டயலாக் நடந்தது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரிலேட்டட். அது மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் இஸ்ரோவோட மிஷன்ஸில் யுஏஇயோட பங்களிப்பு. யுஏஇ வந்து மார்ஸ் மிஷனில் அவங்க வந்து தே ஆர் ரெடி டு லான்ச் அன் ஆர்பிட்டர். அரப் கண்ட்ரீஸ்லேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரி, சரியா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். அது இஸ்ரோவோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி டிஃபென்ஸ் செக்யூரிட்டிலையும் அவங்களோட பயலேட்ரல் எக்ஸசைஸாக இருக்கட்டும், தட் இஸ் அவ்வளோ கோஆப்ரேஷன் கிடையாது. நமக்கு அதிகமாக டிஃபென்ஸ் ஃபண்டிங் பண்ணக்கூடியது யூஎஸ்ஏவும் ரஷ்யாவும் தான். இஸ்ரேல், மிடில் ஈஸ்டில் எடுத்திங்கன்னா இஸ்ரேல் நீங்கள் சொல்லிக்கலாம். மற்ற கண்ட்ரிஸ் எந்த அளவுக்கு நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அது மாதிரி பாகிஸ்தான் கூட நமக்கு இஷ்யூஸ் அதிகமாகும்போது யுஏஇ வில் ஆக்ட் அஸ் எ மீடியேட்டர். நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அது மாதிரி அஜித் தோவல், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகும்போது யுஏஇ வில் மீடியேட் வித் தோஸ் பீப்புள். பாகிஸ்தான் நேஷனல்ஸ், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அட்வைசர் கூட இந்தியன் செக்யூரிட்டி அட்வைசர் பேசுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள் நான் உங்களுக்கு சொன்னேன் 34% ஆஃப் தி யுஏஇ பாப்புலேஷன். ஸோ அப்புறம் லைக் ஃபாரின் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ சைன் பண்ணது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச், ப்ராஃபட் முகமதுக்கு எதிராக பேசப்பட்ட அந்த விஷயம், அது வந்து அரப் கண்ட்ரிஸ் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுச்சு, அதுவும் உண்மை. அப்புறம் பேலன்சிங் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ், அப்புறம் எனர்ஜி ப்ரைஸிங். யுஏஇயை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் என்ன ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுப்பாங்க. தே ஓன்ட் கிவ் எனி லைக் சப்சிடிஸோ இல்லைனா நமக்கு ரேட்டு கம்மி கன்செஷனோ கொடுக்கறது இல்லை. ட்ரீட்மெண்ட் ஆஃப் இந்தியன் லேபர்ஸ், அங்கே நிறைய கொடுமைகள் இருக்குது அப்படின்றதும் ப்ராப்ளம் இருக்குது ஹியூமனிடேரியன் பேசிஸில். அப்புறம் மைனாரிட்டி இஷ்யூஸ் ஆல்சோ தேர். இந்தியன்ஸ் ஹூ ஆர் ஸ்டேயிங் தேர், தே ஆர் ஃப்ரம் மைனாரிட்டி கம்யூனிட்டி. இந்தியாவில் மெஜாரிட்டியாக அங்கே போகும்போது மைனாரிட்டி, தே ஆர் பீட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான ரேஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ தேர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். இதில் உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் நான் வச்சுருக்கேன். ஸோ கிளியராக படிச்சுட்டு ரைட் த ஆன்சர். தென் ஜிஎஸ்டியோட 47th மீட்டிங், ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் ஹேப்பன்ட் இன் டெல்லி. ஸோ வி வில் சி சில ப்ராடக்ட்ஸோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ட்ராக்ஸ் ஸ்லாபை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 ஸ்லாப்ஸில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்லாபில் ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் இருக்கும். முன்னாடி we had VAT. GST is an indirect tax. Indirect tax. It's a destination based tax. So it will be collected on the destination. So GST பொறுத்த வரைக்கும் indirect taxன்னு சொன்னேன். முன்னாடி VAT, sales tax இதெல்லாமே வந்து இதில் இப்போ merge ஆயிடுச்சு. So you having 0% slab and then 5%, 12%, அப்புறம் 18%, அப்புறம் 28%. எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் டாக்ஸேஷன் இருக்கும். You having state GST, central GST, state GST, and then intra-state GST, IGST. So central GST, for example 12% கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 6% சென்ட்ரலுக்கு, 6% ஸ்டேட்டுக்கு. இதை கலெக்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு பிறகு தே ஹாவ் டு கிவ், சரியா? அது மாதிரி ஸ்டேட் ஜிஎஸ்டி சேர்த்து வரும், 6+6 2 பேருக்கும். இன்ட்ரா ஜிஎஸ்டியும் அதே மாதிரி தான், இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டியும்.
ஸோ இட் வில் பி ஷேர்ட் வித் தி ஸ்டேட்ஸ். இப்போது இதில் இம்பார்ட்டண்ட்டாக வேறு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ப்ரைஸிங் எல்லாம் டிசைட் பண்ணுறது பை எ ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆர்டிகிள் 279 was amended and added. 279A was added. In the article, the composition of GST Council was mentioned. The power, it's a constitutional body. GST Council is a constitutional body. 279 மூலமா there will be a chairman. Yeah, finance minister will be the chairman. And then you having members. Yeah, members வந்து ரெண்டு கேட்டகரி, ஸ்டேட்ல இருந்திருப்பாங்க, சென்ட்ரல்ல இருந்திருப்பாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ரெவென்யூ, அவங்க இருந்து 2 பேர் இருப்பாங்க. ஃபினான்ஸ் இருப்பாங்க, ரெவென்யூ கேட்டகரி, இல்லைனா ரெக்கமெண்டட் பை தி ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், இல்லைனா அவன் இங்கேருந்து சிஎம் அனுப்பக்கூடிய பர்சன், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்ல இருந்தும் தே ஹேவிங் த கம்போசிஷன்ஸ். இந்த இதில் வந்து இப்போ எந்தெந்த டேக்ஸ் வந்து இந்த ஸ்லாப்லேருந்து இங்கே போனோம், இங்கேருந்து இங்கே போனோம், இல்லைன்னா டேக்ஸே வேணாம், 28% இதெல்லாம் 12க்கு வரணும், 12 இருக்கிறது இதெல்லாம் 28% வரணும், அதை டிசைட் பண்ணுற இந்த கவுன்சில் தான். இந்த கவுன்சில் இஸ் டெமோக்ராட்டிக் கவுன்சில். ஆக்சுவலி இந்த கவுன்சிலில் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறது இது வரைக்கும் கன்சென்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. கன்சென்ஸ் இன் த சென்ஸ் ஒரு மனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. ஓட்டிங் படி நடத்தணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ், திஸ் 3 people, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இந்த 3 பேர், மொத்தம் 3 பேர், அவங்களோட ஓட்டிங் பவர் வந்து 1/3 தான். இவங்களோட ஓட்டிங் பவர் 2/3. அப்போது டோட்டல் கன்சென்ஸ் அப்படின்னா 3/4 இருக்கணும் ஓட்டிங் பவர். அப்போது இவங்களும் ஆர்பிட்ரியாக முடிவெடுக்க முடியாது, இவங்களும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. It happen only by consensus. That's why it is called as democratic institution. It's a better way. மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா பெர்ஃபார்ம் வெல்லாக இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸை 5% டேக்ஸ் இங்கே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண முடியாது. பிகாஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், த ஸ்டேட் பீப்புள் வில் அப்போஸ். ஆனால் எல்லா இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா த ப்ராப்ளம் வில் பி தேர். அது ஜனநாயக அடிப்படையில் இட்ஸ் அன் அக்செப்டட் ஒன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இதை படிச்சுக்கோங்க. தட் இஸ் enough. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ ஒவ்வொரு ரேட்டெல்லாம் பென்சிலோட ரேட்டெல்லாம் ஏற போகுது அப்படின்றாங்க, அதெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. The next and the final news, going online as a leader. That is a program for scheduled tribal people. Going on, goal அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட ஷார்ட் ஃபார்ம். Going online leadership. It's introduced by scheduled tribal, Ministry of Tribal Affairs, அப்புறம் ஃபேஸ்புக், மெட்டாவயர், ஃபேஸ்புக் அவங்க சேர்ந்து இது ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டாங்க முன்னாடி. அப்புறம் ட்ரைஃபீட், ட்ரைபல்ஸோட பொருட்களை அவங்களோட என்டர்பிரனர்ஷிப். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய ட்ரைபல்ஸ் வந்து தேன் எடுப்பாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுவாங்க, கைவினை பொருட்கள் அவங்க பண்ணுறது, அவங்களோட ஓன் இன்னோவேட்டிவ் திங்ஸ். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ட்ரைபிள் ஒவ்வொரு விதமான ஜாப் பண்ணுறாங்க, மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் வச்சு. அப்போ அதெல்லாமே ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணப்படுறதில்ல, ஏன்னா அது ஹைஜீனிக்காக இருக்காது. அது தேனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ப்ராசஸ் பண்ணப்படாது. அப்போ அந்த பீப்புளுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டைசிங் பண்ணணும் அப்படின்னா ட்ரைஃபீட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருளை வாங்குனீங்க அப்படின்னா ட்ரைஃபீட் லேபிளோட இட் வில் பி தேர், அவங்களோட ப்ராடக்ட். அது மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க மற்ற ஏரியாவில். இது ட்ரைஃபீடோட வேலை. இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அதிகமானதுனால கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம். இது எதுக்கு அப்படின்னா இவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்துறது, இ-காமர்ஸ், டிஜிட்டல், அந்த அறிவை இவங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக தே வில் பி ட்ரெயின்ட் பை திஸ் குரூப். ஃபேஸ்புக் தான் அதை பண்ணுறாங்க. சரியா? உமன் ட்ரைபல் பீப்புள் அண்ட் த நார்மல் லைக் மென் ட்ரைபல் பீப்புள்ஸ் who want to become the entrepreneurs etc. வேறு அறிவுகளும் கொடுப்பாங்க, எஜுகேஷன் ரிலேட்டடாகவும். they will be educated for digital marketing, online
கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறது, மொபைல் ஆக்சஸ் பண்ணுறது, அவங்களோட பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்ற டிஜிட்டல் இன்க்ளூஷன் ப்ரோக்ராம்ஸ். இது மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் see the questions. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணப்படும்போது லைவ் சேட் இருக்கும் உங்களுக்கு கீழே. So you can answer on the live chat. So I will read the questions. So consider the following countries. That is, first one is Eritrea, second one is Rwanda, Somalia, Ethiopia. So அதில் இருந்து you have to select the Horn of Africa இருக்கக்கூடிய countries எதெல்லாம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். And you have to answer in the live. So shots will be taken and then you will be rewarded later. So first one, the first statement, A 1, 2 and 4 only, B 2 and 4 only, C 1, 3 and 4 only, D 1, 2, 3 and 4 only. So Horn of Africa இருக்கக்கூடிய countries எதெல்லாம்? So question number 2, what is the gem Kovac recently seen in news? What it means? Option A, mRNA COVID-19 vaccine, B cryptocurrency, C newly found galaxy, D none of the above. The fast answer பண்ணுங்க. So while answering question number ஐ மென்ஷன் பண்ணுங்கம்மா. Okay, for the third ல இருந்து அந்த மாதிரி பண்ணுங்க, சரியா? question number ஐ ஆன்சர் பண்ணுங்க. Okay, so question number 3, with reference to the partners in Blue Pacific, consider the following statements. Statement number 1, it is a 5-nation informal mechanism to support Pacific Islands and boost diplomatic economic ties in the region. Statement number 2, the members of this initiative have declared that they will elevate Pacific regionalism and forge stronger ties with the Pacific Island Forum. So which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, with reference to the primary agriculture credit societies PACS, consider the following statements. Statement number 1, the Cabinet Committee on Economic Affairs has recently approved computerization of PACs. Statement number 2, the PAC, Primary Agriculture Cooperative Credit Societies, constitute the lower tier of 3-tier short-term cooperative credit in the country. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither.
So question number 5. With reference to the Bharat NCAP, consider the following statements. Statement number 1, it will serve as the consumer-centric platform, allowing customers to opt for safer car based upon their star ratings. Statement number 2, it will prove to be a critical instrument in making our automobile industry Atmanirbhar with the mission of making India the number one automobile hub in the world. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 1 and 2 only, C 1 and 3 only, D 1, 2, 3 and 3 only. Okay, that's all. So now I will dictate the answers. So cross check your answers. So question number 1. Show the question number 1. Question number 1 answer is C. That is 1, 3 and 4 only. Eritrea, Somalia and Ethiopia. Rwanda will not come. Uganda will not come. ஆனால் அதில் நம்ம அந்த ஃபோரத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் உகாண்டா. ஸோ நான் சொன்னேன் ப்ளூ கலரில் அந்த மேப்பிங் பண்ணியிருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் செகண்ட் ஜெம் கோவேக் இஸ் mRNA vaccine. So yesterday we discussed. So A is the answer. Second A. Everyone answered correctly. Second one. Okay. Third. So it's about Blue Pacific Partnership and the Melanesia, Micronesia countries kuda USA உருவாக்குன அந்த partnership இது. So answer is C, both. So again everyone answered correctly. Okay. Fourth question. It's about Primary Agriculture Credit Society. Yesterday we discussed. So option is C. Fourth one C, both. Huh? புரியல. Fifth one? Huh. So 1 and 2 only வரும். Both வரும். சரியா? Fifth, display the fifth. So fifth one, like the statements கீழே கொடுத்துருக்கு, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கு. So both will be the correct answer. சரியா? So C is the answer for like fifth one. So 1 and 2 is correct. So B will be the correct. Third, actually third the answer வரணும். அதில் 1 and 2 போட்டிருந்தா அது correct. Okay. So that's all. Now I will display the mains answer writing question. So one questions will be displayed. You can write and send. So the question is, the time has come for India and the United Arab Emirates to build the strong contemporary relationship command. So you have to study about the current affairs, and then if you completed the international relation classes, you can gather some points from the Middle East, and then you can club those answers and you can send. So online students can send, others bring it on Monday. So thanks a lot for joining with us.